ஒரு பள்ளியின் அடித்தளம் கட்டிடம் அல்ல, ஆசிரியர். ஆனால் அந்த ஆசிரியர்களே தங்கள் வேலை நிலைத்தன்மைக்காக தெருவில் போராட வேண்டிய நிலை உருவானால் அது கல்வித்துறையின் சிக்கல்களை வெளிப்படுத்தும் கண்ணாடியாக மாறுகிறது. அப்படியான ஒரு சூழல்தான் தற்போது புதுவையில் உருவாகியுள்ளது. கடவுள் புண்ணியத்தில் எடுக்கிற ஒரு விஷயமும் ஏதோ அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம கவர்னர் லெவலில் தான் அதை மீட் பண்ணணும். இல்லைனா பொலிட்டிக்கல் இன்சார்ஜ் பிஜேபியிலேருந்து முக்கியமான தலைவர் யார் வரான்னு பார்த்துட்டு மினிஸ்டரை வச்சு நம்ம இதை கோரிக்கை வைக்கலான்னு இருக்கோம். ஐயா மாதிரி கொஞ்சம் டைம் வாங்கிட்டு சொல்கிறோம். அந்த டைமில் வந்து உங்கள் சைடு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. எங்கள் சைடு மீடியா சைடும் நாங்கள் இங்கே எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். இது கண்டிப்பாக என்ன, இது எலெக்ஷன் டைம். இந்த டைமில் நீங்கள் விடாமல் இதை நீடிச்சு கொண்டு போனால் தான் நமக்கு டைம் வாய்ப்பு. இந்த வாய்ப்பு விட்டுட்டிங்கன்னா அப்புறம் திரும்பி நம்மளுக்கு அப்புறம் எலெக்ஷன் விட்டு அது மறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம கிரவுண்டில் நின்று பண்ணுங்கள். நானும் கூட நின்று ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ கவலைப்படாதீங்க. புதுவை அரசு பள்ளிகளில் பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என மொத்தம் 292 ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையுடன் கடந்த 21ஆம் தேதி முதல் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் 8வது நாளை எட்டியுள்ளது. நாங்கள் ஆசிரியர்கள், ஆனால் பாதுகாப்பற்ற வாழ்க்கை என போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கூறுகின்றனர். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 8 நாள்ல அங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க அம்மா ஐசியூல இருக்காங்க. 8 நாளா அவங்க போகாம இங்க இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு கேன்சர், 4 வயசு குழந்தைக்கு கேன்சர், அந்த பிள்ளை இங்கதான் இருக்கிறாங்க, போகல. அது மாதிரி நிறைய கஷ்டங்கள். எங்க அப்பாவுக்கே கேன்சர் தான், நான் போகல, அவர் பார்க்கல இன்னும். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோன்னா எங்களுக்கு இந்த வாழ்க்கை தான், இந்த வேலை தான் எங்கள் வாழ்க்கையே. இதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. என்ன சொல்றதுன்னே தெரியல. மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தெய்வத்துக்கு முன்னாடி நிலையில இருக்கிற நாங்கள், குருவாக இருக்கிற நாங்கள் இன்னைக்கு நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, இது 3வது தடவை. ஒவ்வொரு தடவை நாங்கள் உட்காரும்பொழுதும் இந்த அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு செய்கிறேன்னு சொல்லி கடைசி இப்போது எலெக்ஷனுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் உட்காந்துட்ருக்குறோம். இங்கே உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. பனி காற்று மழையிலையும் பனியிலையும் ஃபேமிலியை விட்டுட்டு, பசங்களை விட்டுட்டு, இன்னும் சில பேர் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அடிப்படை வசதிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்கே நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம். 3 நாளாக மழை, கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதுலேயுமே நாங்கள் யாருமே உறுதியோடு இங்கே இருந்து மழையிலுமே நாங்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கே தான் இருந்தோம். எங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. டே அண்ட் நைட் இங்கே ஸ்டே பண்ணுறதுனால நாங்கள் நைட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த கொசுக்கடியிலையுமே நாங்கள் இங்கே தான் தங்கி நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். எந்த ஒரு பனி பாதுகாப்பும் இல்லாமல் 4 ரீஜனில் நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். ரொம்ப மனவேதனையாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் குடும்பம்லாம் வசதியான குடும்பங்கள்லாம் கிடையாது. எல்லாமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் பட்டதாரிலாம் கிடையாது. நாம தான் முதலாக பட்டதாரியாக வந்து ஆசிரியர் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறோம். இது வந்து பாதியிலே கைவிடக்கூடிய ஒரு விஷயமா ஆகிடக்கூடாது. அதனால் நிரந்தரம் செஞ்சு தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். 2005 தான் இந்த கோர்ஸ் முத வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் படித்தோம். இப்போ 2025 20 வருஷம் ஆகிட்டு. இப்போ போன வருஷம் முடித்த பசங்களோட எங்களோட போட்டி போட்டு நாங்கள் இருந்தப்போ எக்ஸாம் எழுதி மெரிட்டில் வந்தோம் சார். இப்போ உள்ள பசங்களுக்கு ஆர்ஆர் படி எக்ஸாம் கிடையாது. அவங்க வந்து இசிசி மார்க் என்ன எடுத்தாங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கூட எங்களால் போட்டி போட முடியாது சார். எங்கள் சிஎம்ஐயா வந்து கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நாள் வரை கடந்து இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியல, March 31 எங்கள் லைஃபே முடிய போகுது. அப்போ எங்களோட கனவுகள் என்ன ஆக போகுது, அதுதான் நீங்கள் வந்து யோசிக்கணும். எங்களோட இத்தனை பேர் 292 பேரோட வாழ்க்கை, அவங்கள நம்பி இருக்க குடும்பம் எல்லாமே நடுத்தெருவுக்கு வந்துடும். அந்த ஒரு அழுத்தத்தினால மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கு இந்த 8வது நாள் போராட்டத்தை இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம புதுவை முதல்வர் ஐயா சிஎம் ஐயா அவர்களும்
எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களும் இது வரைக்கும் எந்த ஒரு டீச்சர்ஸையுமே வேலை இல்லைன்னு வெளியில் அமிச்சதே கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கான்ட்ராக்டில் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை வேணுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து கான்ட்ராக்டில் உள்ளே வந்தோம். பல ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் சேவை செய்து வருகிறோம். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பங்கு பெற்று வருகிறோம். ஆனால் சம்பளம் குறைவு, பணிநிலை தன்மை இல்லை, எதிர்காலம் உறுதி இல்லை. ஒவ்வொரு கல்வியாண்டும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நியமனம் எதிர்பார்க்க வேண்டிய நிலை. இது மன அழுத்தத்தை உருவாக்குகின்றது என்கின்றனர். பல ஆசிரியர்கள் குடும்ப சுமை, வீட்டு வாடகை, குழந்தைகள் கல்வி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம் என்றால் அது சம்பள உயர்வு மட்டுமல்ல, மரியாதையும் பாதுகாப்பும் என வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரடியாக கல்வித்துறை வளாகத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்தித்தார். அவர் ஆசிரியர்களுடன் தரையில் அமர்ந்து பேசினார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள், சிக்கல்கள், குடும்ப நிலை போன்றவற்றை கேட்டறிந்தார். இது போராட்ட ஆசிரியர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அப்போது பேசிய அவர், இது வெறும் வேலை பிரச்சனை இல்லை, இவர்கள் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள். இவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் இவர்களுக்கே எதிர்காலம் உறுதி இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த போராட்டம் அரசுக்கு எதிரானது அல்ல, இது நியாயமான உரிமை போராட்டம். கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது அரசின் கடமை. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சி இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும். ஆசிரியர்களின் கோரிக்கையை அதிகாரப்பூர்வமாக அரசிடம் முன்வைக்கும். விரைவில் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க அரசு வலியுறுத்தப்படும் என உறுதியளித்தார். ஏன்னா ப்ரூஃபோட நம்ம காமிக்கணும். ஏன்னா இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் பார்க்குறோம், கவர்னர் பார்க்குறோம், டைம் கிடைச்சுன்னா அந்த டாபிக் மிஸ் பண்ணிட வேணாம். ஒப்பந்த ஆசிரியர்கள் நீண்ட காலமாக சேவை செய்தால் அவர்கள் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆனால் பணிநிலைத்தன்மை இல்லாமல் இருந்தால் அவர்களின் மனநிலை பாதிக்கப்படுகிறது. இது கல்வி தரத்தையும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக கல்வி நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால மட்டும்தான் நாங்கள் விடாமல் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து எங்களுக்கும் சாதகமான சூழல் அமையும் சொல்லிட்டு நாங்கள் இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா இங்கே வந்து இத்தனை லேடிஸ் இருக்கும், லேடிஸ்க்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கஷ்டத்தோட தான் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். எப்பயுமே கல்வித்துறையில் போட்டுட்டு எடுத்ததா சரித்திரமே இல்லை சார். எங்களோட வாழ்வாதாரம் இப்போ கேள்விக்குறையாக இருக்குது சார். எங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுங்க. இந்த 8 நாள் இல்லை, இன்னும் எத்தனை நாள் இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஒரு ஆசிரியராக நாங்கள் எந்த ஆட்சியும் சரி, அதிகாரிகளும் சரி எதிர்த்து நாங்கள் எதுவுமே செய்யலை. ஒரு கோஷம் கூட இது வரைக்கும் நாங்கள் போட்டது கிடையாது. இல்லை அவங்கள பற்றி தப்பாக ஒரு வார்த்தை நாங்கள் பேசுனது கிடையாது. எங்களுக்கு தேவை எங்களோட பணி நிரந்தரம். அது மட்டும் என்னைக்கு கிடைக்குதோ, இன்னும் 2 மாதம் இல்லை, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உட்காந்துருக்குறோம். நீங்கள் என்னைக்கு முடிச்சுட்டு கொடுக்குறீங்களோ நாங்கள் உட்காந்து இன்னும் எவ்வளோ கஷ்டம்னாலும் நாங்கள் தாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவையானது எங்கள் பணி நிரந்தரம். அதை கொடுக்குற அன்னைக்கு நாங்கள் போயிடுறோம்.